வானகத் தந்தைக்கு ஓய்வு தேவையில்லை. அவர் ஓய்வின்றி தமது பேரன்பை, இரக்கத்தை நம்மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். மார்ச் மாதம் 13ஆம் தேதி 2024 மறையுரை சிந்தனை. நூலைப் போல சேலை, தாயைப் போல பிள்ளை என்பது பழமொழி. ஆனால் இயேசு தந்தையைப் போல வாழ்ந்தார், தந்தையைப் போல செயலாற்றினார். எனவேதான் அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறிய போது, என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்று கூறினார். வானகத் தந்தைக்கு ஓய்வு தேவையில்லை. அவர் ஓய்வின்றி தமது பேரன்பை, இரக்கத்தை நம்மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறே இயேசுவும் ஓய்வின்றி உழைத்தார். ஓய்வு நாளிலும் நோயாளிகளை குணமாக்கினார், பாவிகளை மன்னித்தார். நன்மை செய்வதற்கு ஏது ஓய்வு? தந்தை ஓய்வின்றி இரக்கம் பொழிந்தது போல நாமும் கடவுள் இயேசுவை பின்பற்றி பரிவின் செயல்களை, அன்பு செயல்களை ஓய்வின்றி செயல்படுத்துவோம்.